ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நான் அரைக்கிற மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 1 கிலோ மிளகாவுக்கு தான் அளவு சொல்ல போகிறேன். இது 100 கிராம் கடலப்பருப்பு. இப்போ வந்து 100 கிராம் கடலப்பருப்பு வச்சுருக்கோம். 100 கிராம் சோளம்பருப்பு வச்சுக்கலாம். சோம்பு வந்து 50 கிராம் போட்டுக்கலாம். நிறைய மசாலா அவசரம் வேண்டாம். நம்ம மீன் குழம்புலாம் வச்சோம்னா அந்த மசாலா இருக்கும், அதெல்லாம் நிறைய போட வேண்டாம். இது ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். ஜீரகம், மிளகும் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இது வந்து கொம்பு மஞ்சள், அது ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். இது வந்து உடச்சி போடணும், நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். தனியாக வந்து 1 கிலோ போட்டுக்கலாம். இன்னும் ஒன்றும் க்ளீன்லாம் பண்ணலை, நான் உங்களுக்கு அளவு மட்டும் தான் காமிக்கிறேன். எல்லாம் சரவணா ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து நாளைக்கு காய வச்சு தான் மறைக்க போகிறோம். இது தனியாகவும் 1 கிலோ போட்டுட்டேன். நான் வந்து நீட்டு மிளகா தான் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் நீங்கள் வேணால் குண்டு மிளகா கூட போட்டுக்கலாம். நான் வந்து 1 கிலோ மிளகா 1 கிலோ தனியாக போடுறேன். இது வந்து 1/2 கிலோ தான் இது மிளகா, இன்னொரு 1/2 கிலோ தனியாக போடணும். குண்டு மிளகா போட்டோம்னா நம்ம வந்து தூள் நிறைய கிடைக்கும், காரம் இருக்காது. இது நீட்டு மிளகா போட்டோம்னா காரம் நல்லாயிருக்கும், தூள் கம்மியாக இருக்கும், அதுதான் வித்தியாசம். கிராமத்துலலாம் தஞ்சாவூர் சைட்லலாம் வந்து நீட்டு மிளகா தான் மிளகா அரைப்பாங்க, அதுமாரி தான் நானும் அரைக்கிறேன். நான் வந்து நாளைக்கு அப்படியே காய வைக்க போகிறேன். காய வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் அரைக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா தனியாக எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்தோம். கலர் கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எப்படியும் ஒரு 3-4 மாதத்துக்கு எனக்கு வரும். இது வந்து அந்தமாரி சின்ன டப்பாவில் போட்டு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு எனக்கு தேவையான மிளகாத்தூளை எடுத்து வச்சுவேன். அப்பப்போ கைப்படக்கூடாது, கெட்டு போயிடும். நல்லா வாசனையாக இருக்குது, கமகமன்னு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.